ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸு இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கூடவே சைனீஸ் ஸ்டைல்லையே மிக்ஸ்டு வெஜ்ஜு ஒரு கிரேவியுமே கூட பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இல்லாமல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல நீளமாக இருக்க பாஸ்மதி ரைஸ் வாங்கிக்கோங்க. 2 பேருக்கு அப்படிங்கிறனால ஒரே 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கும் ப்ளஸ் அந்த மிக்ஸ்டு வெஜ் இதுக்கும் நிறைய காய் சேர்த்து செய்ய போகிறேன். பாருங்கள், பாக்சா எல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். மஷ்ரூம், கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் வந்து மிக்ஸ்டு வெஜ் எதுவும் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெறும் கேரட்டும் பீன்ஸும் முட்டைக்கோஸும் தான் சேர்க்க போகிறேன். மற்ற இதுக்கு தான் இந்த காய்கறி எல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து கட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் ஆகிடும் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு. இஞ்சி பூண்டுமே கூட நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா காற்றடிக்குது, அதனால தான் டைனிங் டேபிளுக்கு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஃபேனே தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். செம்ம காற்றடிக்குது, நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது. வெளியில் வெதர் வந்து ஹாட்டாக இருந்தாலும் 2-3 நாளாகவே நல்ல காற்றடிக்குது. பீன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் வந்துட்டு சாதம் வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டு போகிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துட்டு நல்ல குழையெல்லாம் வேகக்கூடாது, ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும். ஸோ நடுவில் காயும் கட் பண்ணிவிட்டு வந்து சாதத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா வெந்துருச்சு, இப்போ வடிச்சிட வேண்டியது தான். ஸோ சாதம் வேகிறதுக்குள்ளே பாருங்கள், காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையானதெல்லாம் இஞ்சி பூண்டை வந்து சாப்பரில் போட்டு பொடியாக அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினாக இந்த காய்கறி வாங்கிட்டு வந்தால் எடுத்து வைக்கிறது, இந்த காய் கட் பண்ணுறது, இதில் தான் சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது. எவ்வளோ வேலை பாருங்களேன். ஸோ இண்டஸ் வேலியிலேருந்து கொஞ்சம் பாத்திரங்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 ப்ராடக்ட் தான் காட்ட போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைனீஸ் வாக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரை பேனும் தான். ரெண்டுமே வந்து இந்த ஒரு அயன், அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நான் அயன் ப்ராடக்ட் வந்து எனக்கு அவங்க அனுப்புனது கிடையாது. எப்பயுமே கேஸ்ட் அயன் ஸ்டீல் தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை இந்த பெரிய வாக் வந்திருக்கு. நல்லா உட்டன் ஹேண்டில்னால சமைக்கிறப்போ கையெல்லாம் சுடாது. நேச்சுரல் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ. இந்த நம்ம நான்ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கோட்டிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அது இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறனால நமக்கு அயன் சத்துமே கூட சேரும். ஸோ உங்களுக்கும் இண்டஸ் வேலி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் ஸ்க்ரீனில் தரேன். 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க அவைல் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது 2 ப்ராடக்ட்டுமே. இதை வந்து லைட்டாக முதல்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீனிங் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கழுவிடலாம். இது ஏற்கனவே சீசன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலுமே உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம எப்பயும் போல் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு தடவை கழுவிட்டு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லாவே சீசன் பண்ணியிருக்காங்க. நான்ஸ்டிக் தோற்றுரும். இது மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சமையல் எல்லாமே. இதில் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது பாத்திரம். ஸோ மெயினாக உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம மெட்டல் ஹேண்டில்லாம் இருந்ததுன்னா சமைக்கிறப்ப ஞாபகம் மரத்தில் பிடிச்சிருவோம், கையை சுட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ 2த்தையுமே நல்லா லிக்விட் சோப் போட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன். சாதம் பாருங்கள், வடித்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு உதிராக கிடைக்கும், அதனால தான். ஸோ 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் 2 பாத்திரத்துலேயும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டுட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வேலை. இந்த பக்கம் மாறி 2த்தையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெங்காயம் படுற மாதிரி வதக்கிட்டு திரும்பியும் அந்த வெங்காயத்தை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு நமக்கு பாத்திரம் ரெடி. இன்னும் 2 ப்ராடக்ட்டுமே கூட இருக்குது, அது வந்து நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை கொட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த பாத்திரம் வந்து நல்லா புகை வர அளவுக்கு சூடாகிடுச்சு அப்படின்னா நமக்கு நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் பண்ணும். எண்ணெய் எல்லா இடமும் பரவுற மாதிரி
அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதில் நல்லா நிறையா பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சைனீஸ் சமையல்லாம் சமைப்பாங்க. அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா க்ரீன் ஆனியன் அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, ஸ்ப்ரிங் ஆனியனில் அடியில் இருக்க வெங்காய பகுதி அதை சேர்த்துருக்கேன். அதையும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூடவே உங்களுக்கு பிடித்தமான காய்கறி வேறு கார்னு இல்லைன்னா பனீர், டோஃபு அந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இந்த 3 காய் மட்டும்தான் இன்றைக்கி சேர்க்குறேன். கேப்சிகம் கூட கலர் கலராக இருக்கும்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஸஸ் வந்து க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். ஸோ 3மே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். சாதமுமே கூட உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன், அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா சாஸ் போட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா பிளேட்டில் போட்டு வச்சுருந்தனால பாருங்கள் நல்லா உதிராக இருக்குது. ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் டுக்குடா பாஸ்மதி மாதிரி இருந்தனால நீளமாக இல்லை. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கடையிலெல்லாம் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அப்படி தூக்கி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியல. நல்லா வெயிட்டாகவுமே கூட இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள், பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. முட்டை வேணும் அப்படிங்கிறவங்க காய் வதக்கிறப்ப கூடவே 2 முட்டையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் சேர்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போது மிக்ஸ்டு வெஜ்ஜு செய்யலாம். அதுக்கு அதே மாதிரி பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிருது, நல்லா சூடாகிடுது. டக்குன்னு ஹீட்டுமே கூட நல்லா ரீட்டைன் ஆகுது, அதனால் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, கேப்சிகம், பீன்ஸு அது எல்லாமே சேர்த்துருக்கேன். கேரட் எல்லாம், இது கொஞ்சம் காலிஃப்ளவருமே கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ப்ரோக்கலி பிடிச்சதுன்னா நீங்கள் ப்ரோக்கலியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காய் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ண வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன், தண்ணி விடக்கூடாது காயில். அதனால தான் இப்போது க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் வினிகருமே கூட சேர்த்தேன், அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இந்த பாக் சாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாகவே ஒரு 4-5 இது சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் வந்து கொஞ்சம் வேகட்டும், ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா அந்த க்ரன்ச்னஸ் ரீட்டைன் ஆகணும். ஓரளவுக்கு வேக விட்டுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துட்டு தான் சேர்க்க போகிறேன். மொத்தமாக சேர்த்தா ரொம்ப களி மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு பாக்கி இதானதுக்கப்புறம் நிறுத்திடலாம். பாருங்கள், திக்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியுமே கூட நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும். பாருங்கள், சூப்பராக தேசி ஸ்டைல் மிக்ஸ்டு வெஜ் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நல்லா சுட செம்ம டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மிக்ஸ் வெஜ் இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. இந்த காய் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்தது, மற்றபடி சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நல்லா அடுப்பும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்கிறோம், பாத்திரமும் நல்லா செம சூடாக இருக்கும், அதனால் கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? ஸோ சூப்பராக வந்திருந்தது. வீட்டில் பசங்கள்லாம் இருந்தாங்க, இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்கோம் இல்லையா, கட்டாயமாக அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
முடிச்ச கையோட வந்து பாத்திரம்லாம் கழுவியாச்சு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மெட்டல் பாத்திரத்துலலாம் சமையல் செஞ்சோம் அப்படின்னா உடனே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நீங்கள் அதிலே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அயன் ஸ்மெல் வந்து ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். பாக்கி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் வேறு இதில் போட்டுட்டு பாத்திரமும் கழுவியாச்சு. அதே மாதிரி இரும்பு பாத்திரங்களை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கழுவுன உடனேயே நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்கும். 1-2 நிமிஷம் வேலை தான், கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்குக்கு நமக்கு மெயின்டெனன்ஸே இல்லாமல் பாத்திரங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.